அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நேபலோக்கா வாட்டர் ஃபில்டர்லேருந்து பேசுகிறோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சென்னை மீஞ்சூர். ஒரு 1 மணிக்கு முன்னால் இந்த கஸ்டமரை நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். இது ஒரு ஹாஸ்டலு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டிடிஎஸ் ஹார்னஸ் செக் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது. 2000க்கு அதிகமான டிடிஎஸ்ஸு. ஹார்னஸ் பார்த்தீங்கன்னா 1700 ஹார்னஸ் இருந்து. ஸோ அந்த கஸ்டமர் எங்கள்கிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா வாட்டர் சாஃப்ட்னர். பட் இந்த தண்ணிக்கு கரெக்டான சாஃப்ட்னர் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க யூசேஜ் ரொம்ப அதிகம். டெய்லி ஒரு 50,000 லிட்டர் வாட்டர் தேவை இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம சாஃப்ட்னர் பண்ணோம்னா ரெசின் காஸ்ட்லியான ரெசின் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது சால்ட் கன்சப்ஷன் அதிகம், வாட்டர் வேஸ்டேஜ் அதிகம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எங்களோட மல்டிகிரேட் ஃபில்டர் வித் எத்திக்ஸ் பிராண்டோட வாட்டர் கண்டிஷனர். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இதில் எந்த சால்ட்டு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. இப்போ உங்களோட தண்ணி ரொம்ப ஹார்னஸ் அதிகமாக இருக்குது, 2000 ஹார்னஸ் 3000 ஹார்னஸ் இருந்தால் கூட இது ஒர்க் ஆகும். ஏன்னா இதோட டிசைனிங் எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் அதோட ஃப்ரீக்வன்சி டிவைஸ். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஹார்னஸ் டிடிஎஸை டிபெண்ட் பண்ணி அவங்க இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிலிண்டர் மாடல். இது ஒரு சிலிண்டர், இது ஒரு இன்னொரு சிலிண்டர். இது என்ன டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுதுன்னா நம்மளுடைய ஃபாரடே பிரின்சிபலை பேஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த மெத்தடில் இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ நம்ம கரண்ட் சப்ளை வருமோ அந்த டைமில் இந்த இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கேலிங் அதோட பாண்டிங் எல்லாம் பிரேக் ஆகிடும். இது ஏன்னா இது ஹார்னஸை ரிமூவ் பண்ணாது, ஹார்னஸை பிரேக் பண்ணி விடும். அந்த பாண்டிங்கை பிரேக் பண்ணி விடுறதுனால நமக்கு ஸ்கேல் ஃபார்மேஷனு, அந்த சோப்பு நுர வராமல் இருக்கிறது, அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி இதில் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு இல்லை. மேக்ஸிமம் 20 இயர்ஸ் லைஃப் வரும் கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. லைஃப் பார்த்தீங்கன்னா அப் டு 20 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. நம்ம ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கூலண்ட் ஆயில் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 சிலிண்டர்லையும் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ஒரு 2 லிட்டர் கூலண்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூலண்ட் ஆயில் மட்டும் நம்ம ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த யூஸும் இல்லை, வேறு எந்த மெயின்டெனன்ஸும் நமக்கு இது இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டர். இது ஒரு மல்டிகிரேட் ஃபில்டராக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃபில்டர் கொடுக்கும்போது ஃப்ரீ ஃபில்ட்ரேஷன் கம்பல்சரி வேணும். அதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா சாண்டு, கார்பன், ஐரன் ரிமூவர் மீடியா எல்லாம் சேர்ந்து ஒரு மல்டிகிரேட் ஃபில்டராக இதை கொடுத்துருக்குறோம். இதில் ஜஸ்ட் பேக் வாஷ் மட்டும் நம்ம பண்ணால் ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு போர்வெல் வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் வந்து தண்ணியில் இருக்க டஸ்ட்டு, ஸ்மெல்லு, கலர் எல்லாமே ரிமூவ் ஆகி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் இந்த டிவைஸ் உள்ள போகுது. ஸோ இதுலேருந்து வெளியில் வரும்போது நமக்கு சாஃப்டான வாட்டர் கண்டிஷன் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உள்ள இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைவாகவே தண்ணியை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆஃப்டர் திஸ் சிஸ்டம் எப்படி நம்மளுக்கு தண்ணி எவ்வளவு சோப்பு நோட வருது சார். ஓ சார், கொஞ்சம் இருக்கிறது என்ன மேட்டர் சொல்லிட்டோம்.